ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வாட்டர் மெலன் வச்சு ஒரு கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் மெலன் எடுத்து க்ளீனாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மேலே இருக்க க்ரீன் ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் பார்ட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆன உடனே இதை கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் மெலன் பீசஸை எடுத்து போட்டு குக் பண்ணுங்கள். ஓவர் குக் பண்ணிட வேணாம். இப்போது குக் ஆனதும் அதை தனியாக எடுத்துகிட்டு திரும்ப அதே பாத்திரத்தில் சுகர் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃப்ளேவர் எதுவும் ஆட் பண்ணாததுனால ஏலக்காய் மட்டும் 2 ஏலக்காய் எடுத்து இடித்து போட்டிருக்கேன். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த பீசஸ் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கிராஜுவலாக இது சிரப் அப்சர்வ் பண்ணும். ஷைனியாகவும் ஸ்டிக்கியாகவும் மாறுற ஸ்டேஜில் ரிமூவ் பண்ணிவிட்டு சுகரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 hour ட்ரை ஆக விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போது நல்ல ஒரு ஹோம்மேட் வாட்டர் மெலன் கேண்டி ரெடி. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. இது ஸ்டோரில் கிடைக்கிறத விட நம்ம வீட்டில் ஹெல்த்தியாகவும் இன்னும் டேஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.